இந்த விசில் கட்சி என்னப்பா பண்ணுது? இந்த மாதிரி குஷியாயிலாம் சீட்டை அள்ளி தர்ற ஆளே எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம், ஒவ்வொரு வாக்காளனும் முக்கியம். அவனை டெய்லி பார்த்து நம்ம பேசணும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தபோது, திரு விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் நிலையில் இருந்த போதே உங்களுக்கு மற்ற கட்சிகள் பெரிய அளவில் எண்ணிக்கையை ஒதுக்கல. அவர்களின் அழிவை அவர்கள் தேடிக்கொண்டார். அன்னைக்கு தொடங்கிய சரிவு விஜயகாந்தோட உடல்நிலை அதிலிருந்து தேரல. 2016 அதிமுக தோற்றிருந்தால் செல்வி ஜெயலலிதா ஒருவேளை உயிரோடு இருந்திருப்பார். அப்போ ஒரு பூத்துக்கு கிட்டத்தட்ட 35 பேர் ரெடி பண்றாங்கன்னா எலெக்ஷன் எவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க. இந்த மகளிருக்கு வேலையை வீடு வீடாக போயிட்டு அக்கா தங்கச்சின்னு பழகிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசுறது 2000 ரூபா கொடுக்குறாங்க, கிடைச்சிட்டு ஓட்டு போட்டுருவோம் பிரைன் வாஷ் பண்றது எஃபெக்டிவா இருக்குமா? எப்படி எலெக்ஷன் அணுகுறாங்க தெரியுதா? இந்த விசில் கட்சி என்னப்பா பண்ணுது? இவ்வளவு இதாக ப்ராடாக திங்க் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் எலெக்ஷன் அணுகட்டும். இது எந்த கட்சி இப்படி எலெக்ஷன் அணுகுது? தமிழ்நாட்டை 32 வருஷம் ஆண்ட கட்சி இப்படி அணுகுதுன்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம், ஒவ்வொரு வாக்காளனும் முக்கியம். அவனை டெய்லி பார்த்து நம்ம பேசணும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ரைட்டா? 2 விசில் வச்சா ஜெயிச்சிடலான்ட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறீங்க. இதில் சிஎம் மாதம் வேற உங்களுக்கு. மோடி வந்துட்டு போனதுக்கப்புறம் எடப்பாடி ரொம்ப குஷியாக இருக்கானா, பலமான கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கானா. அதனால 20 சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இத்தனை நாள். இப்போ 30 சீட்டு தயாராக இருக்கதா பேசிக்கிறாங்க. எங்கே பேசிக்கிறாங்க? தினமலரில் வந்துருக்குது நியூஸ். அதானே பேசிக்கிறாங்கன்னு தினமலரில் வந்துருக்கு. எஸ். அது யார் பேசிக்கிறதுனா தினமலரோட ஓனரும் அவங்க எடிட்டரும் 2 பேரும் ரூமுக்குள்ளே பேசிக்கிறத நியூஸ்ன்னு போட்டு விட்டாங்க. ரைட்டா? நான் பல முறை நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன். ஏப்ரல் 2025 தான் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி இறுதி செய்யப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அன்னைக்கே ஃபைனலிஸ்ட் நம்பர்ஸ். இந்த மாதிரி குஷியாயிலாம் சீட்டை அள்ளி தர்ற ஆளே எடப்பாடி பழனிசாமி கிடையாது. சுருக்கமாக சொல்லிடுறேன். 2021 தேர்தல் பிரச்சாரம் ஐடிசி கிராண்டாக லீலா பேலஸ் சென்டரில் விடிய காத்தால 2 மணி வரைக்கும் நெகோசியேஷன் நடக்குது. 90 ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி. அன்னைக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தயவில் இருக்கார் எடப்பாடி. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அதனால சுருக்கம் முடிச்சிடறேன். 90 ஆரம்பிக்கிறாங்க, இவர் 19 நிற்கிறாரு. அமித்ஷா என்னாச்சும் பண்ணுங்கன்னு போயிட்டாரு கிளம்பி. இந்த 19 20 மாற்றி தரதுக்கு 5 பேர் பேசினாங்க. நான் ரவுண்டாக இருக்கும்னே, உன்னை சேர்த்து கொடுனே. எப்போ? பிஜேபி தயவில் முதலமைச்சராக இருந்த சமயத்தில். இதனால தான் அவர் லீடராக இருக்கார். புரியுதா? இப்படி இருக்கிறவர் கூட்டத்தை பார்த்து குஷியாகி, அதுவும் 10 சீட்டு. அதான் இந்த பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, தினமலர் ஓனரும் ஏன்பா நம்ம 2 பேரும் பேசிக்கிறான்ப்பா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு போட்ட நியூஸ் அது. அவரோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாது. புரியுதா? ஏன் தேமுதிக இது வரைக்கும் சேர்க்கல? உங்கள் இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது, அவ்வளோதான். பிரேமலதா விஜயகாந்தும் இப்போ பேட்டி அளித்து இருக்காங்க. என்னப்பா? என்டிஏ இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது, யார் எப்போ வேணால் போய் சேர்த்தலாம். சத்திரமா அது சொல்லியா? சத்திரமா அது? அவர்களின் அழிவை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள், அவ்வளோதான். பேராசை பெருநஷ்டம் என்று தமிழில் பழமொழி உள்ளது. இந்த பேராசை தான் அவர்களை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், 2021 இதே வேலையை பார்த்தாங்க. ஒரே நேரத்தில் 2 பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. சிறிய கட்சிகள் இது செய்கிறது வழக்கம் தான். ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகணும்ல. திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தபோது, திரு விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் நிலையில் இருந்த போதே உங்களுக்கு மற்ற கட்சிகள் பெரிய அளவில் எண்ணிக்கையை ஒதுக்கல. ரைட்டா? இந்த வினையை நீங்களே தேடிக்கிட்டீங்க, வேறு யாரும் காரணம் இல்லை. கெஞ்சினார் கருணாநிதி 2016. அப்போது உங்களுக்கு கிடைத்த தனிப்பட்ட நலன்களை மனதில் வைத்து மக்கள் நல கூட்டணி சிஎம் ஆக போகிறேன்னு போனீங்களா? எத்தனை சீட் ஜெயிச்சிங்க? அன்னைக்கு தொடங்கிய சரிவு விஜயகாந்தோட உடல்நிலை அதிலேருந்து தேரல. கெஞ்சினார்ல 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு 28-29 சீட்டு ஜெயிச்சிங்க. அப்போ அந்த அந்தஸ்தையாவது தக்க வைக்கணும்ல. அன்னைக்கு அந்த அந்தஸ்தை தக்க வைக்கணும். அல்லது எனக்கு இவங்க 41 சீட்டு கொடுத்துச்சு அந்த அம்மா, 50 சீட்டு கொடுங்க வர்றோன்னா 45 சீல் பண்ணியிருக்கலாம். கரெக்டா? நீங்கள் கெட்டது இல்லாமல் தமிழ்நாட்டையும் கெடுத்து 2016 அதிமுக தோற்றிருந்தால் செல்வி ஜெயலலிதா ஒருவேளை உயிரோடு இருந்திருப்பார். சந்தோஷமாக கொடநாடு போயிடுவாங்க. அதுதானே அவர்களுக்கு விருப்பம். தமிழ்நாடே நல்லா இருந்திருக்கும். போய் தனியாக நிற்கிறேன் மக்கள் நல கூட்டணி ஒரு காமெடி பண்ணிவிட்டு கூட இவங்க 4 பேர் இழுத்துக்கின்னு போய் அன்றைக்கி தொடங்கி உங்களது சரிவிலிருந்து நீங்கள் மீள முடிந்ததா? அதுக்கப்புறம் 21 தேர்தல். சரி, 2016 தான் இந்த நிலைமைக்கு ஆச்சு இல்லை.
2016 உங்கள் லட்சணம் என்னன்ட்டு 2 கட்சியும் பார்த்துருச்சு. எப்படியா கொடுப்பாங்க? 2 பேர்கிட்டையும் கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்து தெருவில் விட்டுட்டாங்க. விட்டுட்டு போய் அமமுக கூட கூட்டணி வச்சு 0.43% வாங்கினீங்க. கரெக்டாக? விஜய் வயசு என்ன, விஜயகாந்த் பையனுக்கு வயசு என்ன? மாநாடு, இந்த கள்ளக்குறிச்சி போதில் மாநாடு நடச்சில் விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். காங்கிரஸை நம்பாதீங்க. விஜய்க்கு தெரியாதா? விஜய் அவரையே நம்பலை.